நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில பாராட்டுக்குரிய விஷயங்களா என்ன பாக்குறீங்க? அந்த தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய ஒரு ஆவணம் மாதிரி இருக்கு. ஒரு தொகுப்பு 49 தலைப்புகள்ல விரிவா ஒவ்வொன்றுக்கும் தக்க சான்றுகள் கொடுத்து, உதாரணங்கள் கொடுத்து, பன்னாட்டு அனுபவங்கள்ல இருந்து பெற்ற தரவுகளை கொடுத்து, வெல் டாக்குமெண்டட் ஒரு ஆவணம் அது. முதல்ல இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கிடுவோம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான ஒரு ஆழமான சிந்தித்து எழுதப்பெற்ற தரவுகளினுடைய அடிப்படையில் எழுதப்பெற்ற ஒரு வரைவு இது. அது நம்ம பாராட்டுறோம். ஒரு அறிவார்ந்த விதத்துல எழுதப்பட்டது. ஒரு உணர்ச்சி பூர்வமானது மட்டும் கிடையாது. உணர்ச்சிகள் இருக்கு, அதுல உணர்ச்சி கொப்பளிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல சிந்தனை தெளிவும் அதுல இருக்கு. அதற்கு ஏற்ற சான்றுகளும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த 49 டாபிக்கையுமே நம்ம தனித்தனியா விவாதிக்கலாம். ஒவ்வொன்றை பத்தியுமே ஒரு செமினார் போட்டு விவாதிக்க வேண்டியது. அதாவது ஒரு ஒரு தமிழ்நாடு அளவுல ஒரு ஸ்டேட் லெவல் செமினார் அல்லது இன்டர்நேஷனல் செமினார் ஆன் தமிழ் அப்படி போட்டு தமிழ், தமிழ்நாடு, தமிழ்நாட்டு அரசியல் இந்த தலைப்புகள்ல விவாதிப்பதற்கு போதுமான உள்ளடக்கம் உள்ளதாக இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கை பத்தியுமே ஒரு 2 நாள் 3 நாள் இன்டர்நேஷனல் கருத்தரங்கு போட முடியும். அப்படி உள்ளடக்கம் உள்ள ஒரு ஆவணம் இது. அதை நம்ம பாராட்டுறோம், அதை நம்ம பதிவு செய்யறோம். ஏன்னா நான் தமிழ்ல ஆர்வம் நமக்கும் இருக்கிறதுனால, அடுத்து கல்லூரி பின்புலத்துல இருந்து வந்திருக்கிறதுனால இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரியுது. போற போக்குல என்ன சீமான் என்ன கண்டதையும் சொல்லி இருக்கிறாரு, அப்படி இல்லை கண்டதையும் சொல்லல. நாம் நம்ம காண வேண்டியவற்றை எல்லாத்தையுமே இதுல சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது இதுல நம்ம அக்ரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இதுல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட பற்றியுமே வாதம் பிரதிவாதம் இருக்கும். 2 பக்கமுமே விவாதிக்க முடியும். விவாதிச்சு இறுதியா ஒரு கருத்து ஒருமையே நமக்கு வர முடியும். அந்த விதத்துல இதை நம்ம பாராட்டுறோம். தொடக்கத்திலே அதை பதிவு செய்யறோம். 2வது, இதுல எடுத்திருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் 49 டாபிக் இருக்கு, சாப்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்றுலையும் தேர்ந்தெடுத்த அந்த டாபிக் இருக்குது பாத்தீங்களா, அதுவுமே ரொம்ப பொருத்தமான டாபிக்களா இருக்கு. அதாவது இன்றைய சூழ்நிலையில நாம கவனத்துல எடுத்துக்க வேண்டிய கருத்துருக்கள் அது எல்லாமே. அந்த விதத்துல அதையும் நம்ம பாராட்டுறோம். அடுத்து இந்த 49 டாபிக்ல சிலது மேலோட்டமானது, சிலது வேரோட்டமானது, சிலது நீண்ட கால திட்டத்திற்கானது, சிலது உடனடியாக தீர்க்க வேண்டியது, சந்திக்க வேண்டியது, அப்படி எல்லாமே கலந்து இருக்கு இந்த இதுல. அதனால இது ஒரு கலவையாக இருக்கு அப்படின்றத நம்ம பதிவு செய்யறோம். அதே சமயத்துல இது இன்றைய சூழ்நிலையில அதாவது டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றத நம்ம திரும்பவும் வலியுறுத்தி சொல்லிடுறோம். இது போக இதுல ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு பார்த்தா அது பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். அதாவது விமர்சன பார்வையிலையும் அதை நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு அதாவது தமிழுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா தமிழ்நாட்டு அரசு அப்படின்னு வரும்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் எல்லாருடைய நலனையும் நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டி இருக்கும். அந்த விதத்துல இது கொஞ்சம் லாப்சைடட் எம்பசிஸ் அப்படி இருக்கோ அப்படின்னு தோணுது. அப்புறம் சில திட்டங்களை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குதுன்னா, அதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்றது மாதிரி தோணுது. கல்வியை பொறுத்த மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி விரிவா சொல்லலாம். அது மாதிரி இந்த சலுகைகள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள், விவசாயம் தொடர்பானது, அதுல எல்லாத்துலயுமே ஒரு கனவு இருக்கு, யூட்டோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஆனா அந்த கனவை
நானு நிறைவேற்றதுல முன்னெடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள்ல காம்ப்ரமைசஸ் இருக்கு, தடுமாற்றங்கள் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி தோணுது. அதை நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் பிரபாகரனை பற்றிய அந்த பிரபாகரனுடைய பிள்ளை அப்படின்றது, அந்த ஈழத்திற்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவம் அப்படின்றது இதுல உள்ளோடி இருக்கு. இது நம்ம பன்னாட்டு தமிழர்களுடைய நலனை பற்றிய டாக்குமெண்ட் இது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதை முன்வைத்த ஒரு டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இதுல ஈழத்திற்கு முக்கியத்துவம் நம்ம கொண்டு வரணும். முதல்ல ஈழத்தவே இங்க கொண்டு வரணுமா அப்படின்றது ஒரு விவாதத்திற்குரியதுதான். அடுத்து பிரபாகரன் இறந்து இப்போ 2009 அவரு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. பிரபாகரனுடைய தாக்கம் ஈழத்திலேயே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. அதாவது ஒரு காலகட்டத்துல அவர் வாழ்ந்த காலத்துல பிரபாகரனுடைய அணுகுமுறை, அவருடைய இருப்பு, அவருடைய செயல்பாடு, அந்த ஆளுமை, அதற்கான தேவை இருந்துச்சு, அவருடைய வழிநடத்துதல் தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ காலங்கள் மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு, நம்முடைய வாழ்வியல் முறைகளுமே மாறிடுச்சு, நம்முடைய எல்லாமே மாறி இருக்கு, உலகமே மாறிக்கிட்டு வருது. அது ரொம்ப எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு வருது பாத்தீங்களா? இப்போ இந்த போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம பாக்குறோம், எங்க என்ன நடக்கும், யாருக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும்போது இன்னும் அதுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்துதான் நம்ம எல்லாமே பெறுறோம் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லணுமா அப்படின்றது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாமே we become irrelevant. ஈவன் ஐடியாலஜிஸ், கருத்தியல்கள் காலாவதியாகி விடுகின்றன, ஆளுமைகள் காலாவதியாகி விடுகிறார்கள். இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. அதை ஏத்துதான் ஆகணும். இப்ப அதனால அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மனிதர் இருக்கிறாங்க. அந்த மாமனிதர்களுடைய வழிநடத்துதல் தேவைப்படுது. அவர்களுடைய கருத்தியல் ஒரு மாற்றத்திற்கு ஆன உந்து விசையாக இருந்திருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம மறுக்கல, ஏற்றுக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதத்தை புரட்டி போடக்கூடிய, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு அளவுல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக சீமானையும் நாம் தமிழரையும் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர அதாவது கருத்து வேறுபாடுகளை தரக்கூடிய, முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய விதத்துல நம்ம தொடர்ந்து பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன சொல்லணுமோ, எந்த அளவிற்கு வரலாற்று மாந்தர்களை பயன்படுத்திக்கிறணுமோ அந்த அளவிற்கு செய்தா கூட போதும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து. இப்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சிலர் இந்த இதுல நடைமுறை சாத்தியம் கிடையாது, சாத்தியம் இல்லாததை சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதுன்ட்டு எதப்பா சொல்றாங்க? அதுல சொல்லி இருக்கக்கூடியது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியப்படாதது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதாரணம் ஒண்ணு எடுத்துக்கிறோமே, என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். சமீபத்துல நான் ஒரு விலங்கு இயல் கல்லூரிக்கு போயிருந்தேன். அந்த வெட்டரினரி காலேஜ் சொல்றாங்க இல்லையா, அது ரிசர்ச் சென்டர். அங்க போயிருந்தேன். அங்க போனா ஒவ்வொரு இதுலயுமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் ஆடு அந்த இது எல்லாத்தையும் பாக்குறாங்க, மாடு ஒரு பக்கம் இருக்கு, ஒட்டகம் இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு, கழுதையை நாம் பார்க்கல, மற்றபடி இந்த விலங்குகள், அப்புறம் கோழி, இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஒவ்வொன்னையுமே பாத்துக்கிறதுக்கு 4-5 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாருமே அரசு சம்பளம் வாங்குறாங்க. ஆடு மேய்க்கிறவங்க, ஆடை பாத்துக்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, மாடை பாத்துக்கிறவங்க, மாட்டு தொழுவத்தை கூட்டி சுத்தம் பண்ணிக்கிறவங்க, அந்த தீவனம் கொண்டு போடுறவங்க, இவங்க எல்லாருமே அரசு வேலை பார்க்கிறாங்க. அரசு சம்பளம் கொடுக்குது, மாத சம்பளம் கொடுக்குது. அவங்க என்ன வேலை செய்யறாங்க? மாடு மேய்க்கிறாங்க. என்ன படிச்சிருக்கிறாங்கன்னா பெருசா ஒன்றும் படிக்கல. அவங்க எல்லாம் கிராமத்தை சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்தவங்க.
அவங்க எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கல்வி நிறுவனம் பணி அமர்த்தி இருக்கு. அவங்களும் ஒரு அரசு ஊழியர் மாதிரி அவங்களுக்கு சம்பளம், சலுகை, அந்த விடுப்பு இது, பென்ஷன் இது பற்றி நான் விசாரிக்கல. அந்த அந்த டீட்டெயிலை நான் தெரிஞ்சுக்கல. ஆனா அவங்க அரசு ஊழியர் போலவே நடத்தப்படுறாங்க. இங்க அப்படி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இதுல இந்த தோட்டக்கலைத்துறை அந்த கல்லூரிக்கு நான் போயிருந்தேன். அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அங்கேயுமே வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஒரு குவாசி அரசு ஊழியர்கள் மாதிரி அந்த ஸ்டேட்டஸ்ல தான் தோட்ட வேலை செய்யறாங்க. களை எடுக்கிறவங்க, புல்லு புடுங்குறவங்க, இந்த நாக்கு வெட்டுறவங்க, தண்ணி பாய்ச்சுறவங்க, நிறைய பேர் லேடிஸ் இருக்கிறாங்க, ஜென்ஸ் இருந்தாங்க. 50 பேர் 100 பேருக்கு மேல அங்க வேலை செய்வாங்க. அவங்க எல்லாருமே ஒரு அரை அரசு ஊழியர் மாதிரி பணியில இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே இந்த விவசாயம் பண்றவங்களையும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களையும் அரசு ஊழியர்கள் ரேஞ்சில நடத்த முடியும் அப்படின்னா ஏன் தமிழ்நாடு முழுக்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ண முடியுங்க. அதனால இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது கிடையாது. அங்கிருந்து ஊர்ல இருந்து அவரு அந்த இதுல சொல்லி இருக்கக்கூடியது, அப்புறம் பிரஸ் மீட்ல அவரு சீமான் விளக்குனதுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். என்னை பொறுத்த மட்டும் இல்ல, நிச்சயமாக இதை நடைமுறைப்படுத்த முடியும். இதுல ஒரு சிக்கல் என்ன இருக்கும் அப்படின்னா, அரசுக்கு சொந்தமாக இந்த விவசாயத்தை பற்றி சொல்லும் போது ஒரு பெரிய பண்ணை ரேஞ்சில பண்றாரு. வெளிநாட்டுல இருக்கிறது மாதிரி அந்த அவருடைய அனுபவத்தை வச்சு அது சொல்றாரு. இங்க அப்படி அரசு பண்ணையாக வைக்கணும், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படின்னா தனியார்கிட்ட இருந்து தான் அந்த நிலங்களை வாங்க வேண்டியிருக்கும். அதையுமே சொல்றாரு, குத்தகைக்கு எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குத்தகைக்கு எடுத்து பண்றது அல்லது இவங்களை ஒரு கோஆபரேட்டிவா ஒரு ஒருங்கிணைக்கிறது அப்படின்றதுல ஒரு பிராக்டிக்கல் சிக்கல்கள் வரலாம். ஏன்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா இங்க கட்சி அரசியல் இருக்கு, ஜாதி அரசியல் இருக்கு. இப்போ அந்த பிராக்டிக்கலா சில இடைஞ்சல்கள் வரலாம். இடைஞ்சல்கள் கொடுக்கறதுக்கு அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த சக்திகள் இருக்குது இல்லையா, அரசியல் சக்திகள், ஜாதிய சக்திகள், தன்னுடைய பலம் இழந்துருவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பொருளாதார சக்திகள், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதற்கு முட்டுக்கட்டைகள் போடுற மாதிரியான சூழல் வரலாம். ஆனா அதையுமே நம்ம நிவர்த்தி பண்ணிட முடியும், ஓவர் கம் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். இது ஒண்ணுதான் நான் பார்க்கக்கூடிய ஒரு இடைஞ்சல், ஒரு தடை. மற்றபடி பாத்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் சூப்பர், ரொம்ப நல்ல கான்செப்ட். இது சாத்தியமாக கூடியதா அப்படின்னா நல்ல சாத்தியமாகும். இது பயனுள்ளதா அப்படின்னா கண்டிப்பாக பயனுள்ளது. இது எல்லாருக்குமே, இது நம்ம சொல்றோம்ல வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு, அப்படி எல்லாம் இல்ல. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா வீட்டுல ஒருத்தருக்குன்னா யாருக்கு கொடுப்பீங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க, பையன் பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். இல்ல யாருக்கு வேலை கொடுப்பீங்க? ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தா பையனுக்கு வேலை கொடுப்பீங்க. பையனுக்கு வேலை கொடுத்தா அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா இந்த பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பா? இந்த அப்பா அம்மா வயசான காலத்துல யாரு காப்பாத்துவா? நிறைய குடும்பங்கள்ல அப்படித்தான் நடக்குது. அவன் பாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான், பெத்தவங்களை விட்டுட்டு போயிடுறான். இவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, படிக்க வச்சு வேலை கிடைக்கிறது வரைக்கும் அவங்கதான் பெத்தவங்க தான் பார்த்திருப்பாங்க. வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாட்டுல பொண்டாட்டி சொல்றது கேட்டுட்டு போயிடுறான். இது மாதிரி பொண்ணுனாக்க இப்போ இன்னொருத்த இடத்துக்கு கட்டி கொடுக்க வேண்டியதாகி போயிடும், கட்டி கொடுத்துருவாங்க. பெத்தவங்க கடைசி வரைக்கும் அனாதைகளா தான் போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைதான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா அவங்களுக்கும் வேலை இருக்கணும், வேலைக்கு உத்தரவாதம் இருக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் சாகிறது வரைக்குமே வேலைக்கான உத்தரவாதம் இருக்கணும். அது வருமானத்திற்கான உத்தரவாதம் இருக்கணும். அது செலவுக்கு வரக்கூடிய ஒரு தொகை, உதவி தொகைக்கு, அந்ததுக்காவது உத்தரவாதம் இருக்கணும். அப்பதான் அவங்க கௌரவமா பிழைக்க முடியும். அந்த கௌரவமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இந்த சீமானுடைய திட்டங்கள்ல இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அது அவங்கவுங்க வாழக்கூடிய சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸை வச்சு அங்கேயே ஒரு கௌரவமான அரசு வேலைன்னா அந்த இன்வெர்டட் கமாஸ்ல தான், அது அரசு வேலைக்கு நிகரான கௌரவமுடைய ஒரு வேலை. ஏன்னா பணி பாதுகாப்பு, ஒரு உத்தரவாதமான ஒரு குறைந்தபட்ச ஊதியம், இதுதானே நமக்கு தேவை. அது எங்க கிடைக்குதோ அது அந்த வேலை சரியான வேலையாக இருக்கும். அதற்கு இந்த சீமானுடைய திட்டங்கள் எல்லாமே உத்தரவாதம் தரக்கூடியதாகத்தான் நான் பாக்குறேன். அந்த விதத்துல ஐ திங்க் இது ரொம்ப, அதாவது கிவ் இட் அ ட்ரை, முயற்சி பண்ணி பார்க்கணும்.
இது பூராமே வெளியில இருந்துகிட்டு எல்லாம் எல்லாம் என்ன படிச்சு பெரிய நீங்க என்ன கிழிக்க போறீங்க இதுல இதுல கௌரவம் என்ன தொழில செய்யற தொழில் அதையுமே சீமான் அந்த அறிக்கைகள் எல்லாம் பல இடங்களில் சுட்டி காட்டி இருக்கிறாரு. செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அது தெய்வம். எல்லா தொழிலுக்குமே முக்கியத்துவம் இருக்கு. இப்ப என்னன்னா சீமான் தத்துவ இந்த அவர் சொல்லி இருக்கிறது படி ஒரு வேலைக்கு கடைநிலை வேலைன்னு ஒண்ணு சொல்லுங்களேன். எந்த வேலையை சொல்லுவீங்க நீங்க? துப்புரவு பணியாளர்கள் வேலையே இழிவான வேலை. துப்புரவு பணியாளர்கள் அப்படின்றது இப்ப துப்புரவு பணியாளர் அப்படின்றதவே பேரவே இந்த நாமன்கிளேச்சர் அந்த பேரவே மாத்திடுறோம். துப்புரவு பொறியாளர் அப்படின்னு ஆயிடுறாங்க அவங்க. அப்படிங்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த வேலைக்கு இன்னொரு பரிமாணம் வந்துருது, வேல்யூ அடிஷன் வந்துருது. அப்புறம் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை இப்ப என்ன அடிமாட்டு விலை அப்படின்றது மாதிரி போனா போகுது அப்படின்றது மாதிரி ஒரு சம்பளம் கொடுக்குறோம் பாத்தீங்களா? 5000 10,000 கொடுக்கறத அதவே நீங்க அப்படியே 2 மடங்கு 3 மடங்கா உயர்த்துங்க. ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை அந்த பள்ளியில அந்த பாத்ரூம் கழுவக்கூடிய இந்த துப்புரவு பொறியாளருக்கு நீங்க கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டஸ் மாறி போயிடுங்க. பாக்குற பார்வையும் மாறிடும். வாங்குற சம்பளம் தான் ஒரு தொழிலினுடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடியதாக இன்றைக்கு இருக்கு. அப்ப சம்பளத்தை கூடுதலா கொடுங்க. அதாவது இன்னொரு பணிக்கு ஈக்குவலா நீங்க கொடுங்க. ஸ்கூல்ல டீச் பண்ற ஒரு பள்ளி ஆசிரியருக்கும் அந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஒரு துப்புரவு பொறியாளருக்கும் சம்பளம் ஒரே மாதிரி சம்பளம் அப்படிங்கும் போது அப்ப பாக்குற பார்வை ஆட்டோமேட்டிக்கா மாறுமா மாறாதா? கண்டிப்பா மாறும். சோசியல் ஸ்டேட்டஸே மாறிடும். இப்ப இதுதான் இந்த மாதிரியான மாற்றம் தான். ஒண்ணு சிந்தனை அளவுல மாற்றம் இருக்கணும். பண்பாட்டில் நம்ம உளவியல் ரீதியாக ஒவ்வொருத்தருடையுமே ஒரு மாற்றம், சமூக உளவியல் ரீதியாக மாற்றம் வரணும், அரசியல் ரீதியாக மாற்றம் வரணும். அப்புறம் தான் இந்த அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொருளாதார ரீதியான இந்த சமநிலைப்படுத்துறது அப்படின்றது உதவியாக இருக்கும். சுய கௌரவம் அப்படின்றது இது எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும். இப்போ அவர் மொத்த சிஸ்டத்தையே மாத்தணும் அப்படிங்கிறது மாதிரிதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி மாற்றங்களுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் கண்டிப்பா எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறப்போ அதையும் தாண்டி இவரால நடைமுறைப்படுத்த முடியுமா? அதான் சிஸ்டம் முழுக்க ஒரே நாள்ல ஓவர் நைட்ல மாத்த முடியாது. எதெல்லாம் மாத்த முடியுமோ அதெல்லாம் மாத்தலாம். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, அந்த நிலத்தை விவசாயம் பண்றதுக்கு ஒரு பண்ணையா அமைக்கணும் அப்படின்னா அந்த பண்ணையை அமைக்கிறதுலயே இந்த ஏற்கனவே இருந்த அரசியல் பழந்தின்னு கொட்டை போட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு முட்டுக்கட்டையை போடதான் செய்வாங்க. நிர்வாக ரீதியான பிரச்சனைகளுக்கு இவர் மாற்றங்களுக்கு கண்டிப்பா மற்ற கட்சிகள் ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆட்சி பண்ணிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா மாற்றம் வருங்கிறப்போ எதிர்ப்பு தெரிவிக்கத்தானே செய்வாங்க. கடுமையான எதிர்ப்புகள் இருக்குல்ல. ஆமா அதான்ப்பா. அது இத பல நிலைகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய திட்டங்கள். இது எல்லாமே ஒரே நாள்ல ஒரே டயத்துல பண்ணக்கூடியது இல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டியது. சிலது உடனடியாக செய்ய முடியும். சிலது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்களா இருக்கும். சிலது நம்ம இப்போதைக்கு ஒரு மாநில அரசால செய்யவே முடியாததாக இருக்கும். முழுக்க முழுக்க மத்திய அரசு சார்ந்ததாக இருக்கு. இவர் சொல்லி இருக்கிறதுல நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. உதாரணமா இப்போ இந்த வாக்கு அளிக்கிறதுல மாற்றங்களை கொண்டு வர்றது, அரசியல் அமைப்புல மாற்றங்களை கொண்டு வர்றது, இதெல்லாம் மத்திய அரசு கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆசைப்பட்டு செய்ய முடியாது. நம்ம சொல்லலாம், பரிந்துரைக்கலாம். இந்த இப்ப முதல்வர்கள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கடிதம் எழுதுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதலாம், போராட்டம் நடத்தலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. நீங்க எல்லை மீறி போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க கைவசம் இருக்கு, அவங்க ஆட்சியை கூட கலைக்க முடியும் மத்திய அரசு நினைச்சா. அதனால இந்த மாநில அரசுக்குன்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட அதிகார வரம்புக்குள்ள இருந்து அதுல இருந்து செய்யக்கூடிய விஷயங்களே நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா செய்ய முடியும்.